அண்ணாமலை என்னதான் பேசணும்னு அண்ணாமலைக்கே தெரியல இப்போ. பார்த்தாரு நமக்கு எதுக்கு வம்புன்னு வார் பக்கம் போயிட்டாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, நான் அந்த மெசைல் அந்த எஸ்எல் 400 பார்த்தீங்கன்னா, அப்படி போயிட்டாரு அவரு. ஏன்னா இங்க எது சொன்னாலும் உடனே "பாத்தியா நயினாருக்கு எதிரா பேசுறாருன்னு." இவங்க பரபரப்பா இருக்காங்க, அவங்க பரபரப்பா இருக்காங்க. ஆனா இந்த கட்சி மட்டும் உட்காந்துக்கிட்டு அதாவது எப்படி சொல்றது? காலேஜ் போயிட்டு வருது பொண்ணு. அந்த பையன் பாவம் எவ்வளோ ட்ரை பண்ணுறான். "போடா" அப்படின்னு அவன திரும்பி கூட பார்க்கல. திடீர்னு அந்த பையன் ஒரு நல்ல பொண்ணு கெடைச்சி நிச்சயம் பண்ணிட்டான். இப்போ உக்காந்துட்டு அந்த பொண்ணு "காதலிலே தோல்வியுற்றாள்ன்னு" பாடிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த கதை தான் இவங்க கதை. எப்படியாவது அவங்க எப்படி கற்பனை பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எப்படியாவது ஏடிஎம்கே, பாஜக உடைஞ்சிருமா. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஏடிஎம் கூட சேர்ந்துருவாங்க. இது எப்படி இருக்குது? நல்லா இல்ல? அதாவது நான் சொன்ன கதை தான். முதல்ல வந்துச்சு ஏடிஎம்கே. அப்போலாம் இவங்க முறுக்கி நின்னாங்க. இந்த பிரசாந்த் கிஷோர் பேச்சை கேட்டுக்கிட்டு டிசம்பரில் பார்த்துக்கலாம். அப்போ அதுவரைக்கும் இழுத்தா பெரிய அளவில் சீட்டு கிடைக்கும்னு.